வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சுற்றுலா படகுகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் திடீர் ஆய்வு, பாதுகாப்பு விதிமீறலுக்கு கடும் எச்சரிக்கை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை, கொத்தனார் போக்சோ சட்டத்தில் கைது. எரிபொருள் மற்றும் கேஸ் விலை உயர்விற்கு கண்டனம், ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் எரிபொருள் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுவை பிரதேச ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் மணவாளன் தலைமை தாங்கினார். ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் மற்றும் எல்பிஜி சிஎன்ஜி எரிவாயு விலையை 2 ரூபாய் உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மக்கள் விரோத போக்கை கைவிட்டு விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஜயகுமார், நிர்வாகிகள் நூர் முகமது, சக்திவேல், பழனிபாலன், மனோகர், பாரி, செந்தில், ரங்கன், கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், செயலாளர் மணிபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதி ஆட்டோ தொழிலாளர்களும் பங்கேற்றனர். BNI கோரலின் மாபெரும் எக்ஸ்போ அந்தோனியார் மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ப்ரொவிடன்ஸ் மால் அருகில் உள்ள அந்தோனியார் மஹாலில் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் BNI கோரல் இன் மாபெரும் எக்ஸ்போ நடைபெறுகிறது. இதில் அக்ஷயா பேக்கரி உரிமையாளர் அருண், அக்வா டிராப்ஸ் உரிமையாளர் பார்த்திபன், கிங்கார் ஸ்டுடியோ உரிமையாளர் வெங்கட் மற்றும் கல்யாணி டிரேடர்ஸ் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் தங்களது ஸ்டால்களை அமைத்து கலந்து கொண்டனர். எக்ஸ்போவில் சிறப்பு விருந்தினராக நேரில் கலந்து கொண்ட மேனகா பேக்கரி உரிமையாளர் ராம்குமார் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள், சுற்றுலா தலங்களில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு விதிமீறலுக்கு கடும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளின் பாதுகாப்பு தன்மை மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களின் மேம்பாடு குறித்து அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. துணை ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் சுற்றுலாத்துறை இயக்குனர், மீன்வளத்துறை இயக்குனர், கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் தனசேகரன், கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக அளவில் பயணிகளை ஏற்றி சென்ற சில படகுகள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் போதிய லைஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி இயக்கப்பட்ட படகுகளும் ஆய்வில் கண்டறியப்பட்டன. அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே படகுகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் திட்டவட்டமாக அறிவுறுத்தினர். படகு சவாரி ஆய்வை தொடர்ந்து அதிகாரிகள் குழுவினர் பாண்டி மெரினா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதிகளிலும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடம் அதிகாரிகள் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளையும் கேட்டறிந்தனர். சுற்றுலா பயணிகளின் கருத்துக்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்தவும் பாதுகாப்பான சுற்றுலா சூழலை உருவாக்கவும் இந்த ஆய்வு உதவும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரியில் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலய 99ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் 99வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 9ஆம் தேதி மாலை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றதை தொடர்ந்து பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் மூலம் ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சிகள் தொடங்கின. பெருவிழாவை முன்னிட்டு தினமும் மாலை சிறப்பு திருப்பலி, மறையுறை, நவநாள் வழிபாடுகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அருட்பணியாளர்கள் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 17ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலி நடைபெற உள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழா நிறைவடைகிறது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொத்தனார் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் கொத்தனார் ஒருவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மதகடிப்பட்டு அடுத்த நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான முத்து என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் முத்து மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஆல்பா கல்லூரி மாணவர்கள் ஐடி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெற்று சாதனை படைத்துள்ளனர். பாகூரில் செயல்பட்டு வரும் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான ஆம் சாஃப்டெக் நடத்திய வளாக நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதன் வளாக தேர்வில் பிகாம் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் யோகேஷ், லாவண்யா, மனிஷா, ராஜேஷ் கண்ணா, அந்தோனி ஜார்ஜ் மற்றும் பவின் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பிஎஸ்சி கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு படிக்கும் தேவ் ஆனந்த், நர்மதா, ராஜா, உகன் பிரியன், சாருகேஷ் ஆகியோரும் பிசிஏ 3ஆம் ஆண்டு மாணவர் ஆகாஷும் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். ஆம் சாஃப்டெக் நிறுவன மனிதவள துறையில் நிர்வாக அதிகாரி தினேஷ் கடந்த 15ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்த சாதனையை பாராட்டிய ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்வாழ்த்துக்களை கூறினார். கல்லூரியில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளில் பல்வேறு கல்வி திட்டங்கள் செயல்பட்டு வருவதுடன் மதிப்பின் அடிப்படையில் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருவதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அருள்மிகு சுந்தர விநாயகர் பஞ்சமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் மகான் முத்துராம பரபிரம்மன் 176வது குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் உழவர் சந்தை அருகே அருள்மிகு சுந்தர விநாயகர் பஞ்சமுக மூர்த்தி அறக்கட்டளை சார்பில் மகான் முத்துராம பரபிரம்மம் 176வது வருட குருபூஜை விழாவை முன்னிட்டு தொழிலதிபர் ஓம் சக்தி சேகர் ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் அன்னதானம் வழங்கினார். அதிமுகவில் அனைவரையும் நீக்கிவிட்ட பழனிசாமி, கிளை செயலாளர் எங்களையும் நீக்கிவிடுங்கள் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆதரவு அதிமுக கிளை செயலாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர். திண்டிவனத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதிமுகவில் வகித்து வந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியை கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிரடியாக பறித்து சமீபத்தில் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட விழுப்புரம் நகர செயலாளர் பசுபதியை மாவட்ட செயலாளராக நியமித்தார். இதற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் சி வி சண்முகம் ஆதரவாளர்கள் பல்வேறு வகையில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திண்டிவனத்தில் சி வி சண்முகம் வீட்டிற்கு எதிரே சுவற்றில் வரையப்பட்டிருந்த பழனிசாமியின் படத்தை தார் பூசி அழித்தனர். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் சண்முகத்தின் ஆதரவாளர்களான ரோஷனை 5வது வார்டு கிளை செயலாளர் ஐயப்பன் தலைமையில் கிளை நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், கட்சியின் பொதுச் செயலாளர் சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பசுபதிக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கியுள்ளார். அவருக்கு கீழே அதிமுகவினர் எப்படி பணியாற்றுவார்கள்? அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவருக்கு 6 ஆண்டுகள் கழித்துதான் பதவி வழங்க முடியும். தொடர் தோல்வியை சந்தித்துள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் தோல்வி குறித்து பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும்.
தொடர் தோல்வியை சந்தித்துள்ள பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகி வேறு ஒருவரை பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும். வரும் உள்ளாட்சி தேர்தலில் பழனிசாமியை வைத்து தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பலர் வேறு கட்சிக்கு சென்று MP, MLA பதவியை பெற்றுவிட்டனர். அதுபோல் அடிமட்ட நிர்வாகிகளான எங்களையும் கட்சியை விட்டு நீக்கிவிடுங்கள் என்று அவர்கள் கூறினர். அதிமுகவில் ஏற்கனவே பல்வேறு அணிகள் உள்ள நிலையில் தற்பொழுது இரண்டாக அதிமுக உடைந்த நிலையில் 2 நிர்வாகிகளும் மோதிக்கொள்ளும் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுலா படகுகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் திடீர் ஆய்வு, பாதுகாப்பு விதிமீறலுக்கு கடும் எச்சரிக்கை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை, கொத்தனார் போக்சோ சட்டத்தில் கைது. எரிபொருள் மற்றும் கேஸ் விலை உயர்விற்கு கண்டனம், ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.